ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பான மசாலா எக் ஆம்லேட் போட போகிறோம். அதாவது மட்டன் மசாலா சேர்த்து போட போகிறோம் அதில். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஆம்லேட்டுக்கு தேவையானது 3 முட்டை, அதுக்கு தேவையான மசாலா, தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது மட்டன் மசாலா. எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா. இந்த ஃபிஷ் மசாலா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். அதனால் மட்டன் மசாலா தான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் வந்து தேவையான அளவு. இந்த 3 முட்டைக்கு தேவையான 3 ஆனியன், சின்ன மீடியம் சைஸ் ஆனியன் வெட்டி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து நம்மளோட அந்த ஆனியன் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி, அது வந்து வதக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் எண்ணெய் ஆயில் கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே ஆனியனில் போட்டுடலாம். லைட்டாக இப்படி கிளறி விட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆனியனுக்கு கொஞ்சம் வதங்கிறதுக்கும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அந்த மாதிரி கணக்கில் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிச்சதும் நல்லா இந்த ஆனியனும் நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த சால்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டு, இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மட்டன் மசாலா ஸ்பூன்லாம் கணக்கு கிடையாது, சும்மா கையில் இது லைட்டாக தூவி விடணும். அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க தூவிட்டு இங்கேயும் வடிக்கும். இந்த ஆனியனு நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட அந்த மட்டன் மசாலா ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். ஓகே, இப்போ எக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆனியனை வந்து வதங்குற கேப்பில் வந்து என்ன பண்ணணும், 3 முட்டை வந்து நம்ம உடச்சி வச்சிருப்போம் ஆம்லேட் போட்டதுக்காக. அதில் வந்து அதுக்கு தேவையான உப்பு, மிளகு, அதாவது மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு இந்த மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் வந்து உடச்சி வச்சுருக்க அந்த முட்டை ஆம்லேட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ இந்த மசாலா ஆம்லேட் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த முட்டை 3 முட்டை, நறுக்குன வெங்காயம், வதக்குன வெங்காயம், அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு ஆம்லேட் போட்டதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இன்னும் டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். போதும். கொஞ்சமாக தவாவில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஊற்றி எடுக்க வேண்டியதுதான்.
இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அது. பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அத அடிப்பக்கமா திருப்பி பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீடியோ கிரியேட்டர் @rajeshkhanna3046.